வணக்கங்க. வணக்கம். உங்க பேர் என்ன? நீங்க எந்த தொகுதியில இருந்து வரீங்க? என் பேர் எமீஸ்வரன். நான் சேலம் வடக்கு தொகுதியிலிருந்து வரேன், சட்டமன்ற தொகுதி. இன்னைக்கு என்ன நிகழ்வு சேலத்தில் நடத்துறீங்க? எதற்காக நடத்துறீங்க? இது வந்து ஒட்டுமொத்த தேசிய தலைவர் பிரபாகரனுக்காக, அவருடைய பிறந்தநாளுக்காக, மிகவும் தமிழினத்துக்காக நம்ம அவருடைய இதுக்காக நம்ம நடத்துறோம். இந்த பிறந்தநாள் விழா குருதிக்குடை, அதாவது குருதிக்குடை, மருத்துவ பாசறை எல்லாம் சேர்ந்து நம்ம மருத்துவ முகாம் நடத்துறோம். சேலம் தெற்கு தொகுதியில் நடத்துறோம். இதை வந்து சிறப்பாக ஒருங்கிணைந்த மாவட்டமா நடத்துறோம். நீங்க எத்தனை வருஷமா கட்சியில பயணம் பண்றீங்க? நான் வந்து 8 வருஷமா பயணிக்கிறேன். நீங்க கட்சியில நீங்க ஏதாவது தேர்தல போட்டி போட்டீங்களா? எத்தனை தேர்தல சந்திச்சிருக்கீங்க? எத்தனை தேர்தல போட்டி போட்டீங்க? நான் வந்து முதல் தேர்தல் 2019 பாராளுமன்ற தேர்தல், அடுத்தது 2021 நானே வேட்பாளரா சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் நின்றுக்கிறேன். 2022 உள்ளாட்சி தேர்தலையும் பணி செஞ்சிருக்கிறேன். 2024 பாராளுமன்ற தேர்தலையும் வேலை செஞ்சிருக்கேன். இது இல்லாமல் இடைத்தேர்தல் அந்த ஈரோடு கிழக்குலயும் சரி, விக்கிரவாண்டியிலும் சரி, எல்லா இடத்துலயுமே நான் வந்து களப்பணி செஞ்சிருக்கேன். சரி, இப்ப நீங்க அப்ப பார்க்க போனா நீங்க கட்சியில உங்களுக்கு ஓரளவுக்கு அனுபவங்கள் இருக்கு. இப்ப சேலம் மாவட்டத்துல இருந்து தற்போது நிறைய பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் வெளியே போறாங்க. இதை பத்தி என்ன உங்க கருத்து என்ன? இதனால என்ன பாதிப்பு சேலம் மாவட்டம்? எந்த பாதிப்பும் இல்லைங்க. அந்த அளவுக்கெல்லாம் பாதிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. சென்றவர்கள் போக நின்றவர்கள் களமாடுங்கள்ன்ற அந்த இதுல நம்ம பயணிச்சுட்டு தான் இருக்கிறோம். அவங்க போனா போயிட்டு போறாங்க. அதை பத்தி நம்மளுக்கு விமர்சனம் தேவையில்லை. நம்ம அடுத்த கட்ட பணிகள் நம்ம செய்யலாம். அவ்வளவு. இப்ப ஏற்கனவே களமாடிட்டு இருந்தவங்க வெளியே போயிட்டாங்க. அவங்க கட்சி வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்தாங்க, இல்ல கட்சி வளர்ச்சிக்கு தடையா இருந்தாங்க? அது அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வளர்ச்சி எல்லாம் ஒண்ணும் இல்லை. 15 வருடமாக சில பணிகள் செய்திருக்கலாம், சில பணிகள் செய்யாமல் இருக்கலாம். ஆனா செய்யாத பணிகள் நிறைய இருக்கு. அது நிறைய சொல்லலாம். அப்ப நீங்க சொல்ல வருது என்னன்னா, அவங்க கடந்த 15 வருடமாக சேலத்துல நாம் தமிழர் கட்சியை வளர விடாம இருக்கிறதுக்கு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அது நல்லா பாத்துக்கிட்டாங்க. வளர விடாம பண்ணதுக்கு உண்டான அத்தனை வேலைகள் செஞ்சாங்க. நன்றி.